அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டிடியூஷன் நடக்க கூடாதுன்றதை நீங்க ஒரு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க அது நான் பண்ண வரல, நீங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இவங்க இந்த துறையில மட்டும் பண்ணிருக்காங்களா இல்ல எல்லா துறைகளிலுமே அவங்க லஞ்சம் எதையுமே உடனே வந்துடாது. மேபி அவங்க அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நடந்து அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்கலாம். ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்கள ஒரு ஃபீல்டுலையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவங்க மட்டும் இதில் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் இன்வால்மெண்ட் ஆயிருப்பாங்க. இதில் தொடர்பு வந்து ஒருத்தரோட நின்று போய் நம்ம இன்னைக்கு இவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டா வந்துட்டு இதோட முடிஞ்சு போயிடாது. ஆனாலும் இவங்க பண்ணது தானே தப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த விஷயத்துல இந்த துறையில நிறைய வந்து பெண்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் கெட்ட பேர். விபச்சாரம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், அது பெண்களை தான் நம்ம சொல்றோம். விபச்சாரம் அப்படின்னாலே உடனே லேடிஸை தான் எல்லாருமே கார்னர் பண்றோம். அது தேடி வர ஆண்களை நம்ம யாருமே சொல்றது கிடையாது. ஸோ அந்த வகையில இவங்க வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு தோழியாவோ அந்த இடத்துல வந்து அவங்க தடை பண்ற ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸரா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இதுலயே நீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னா அது பெண்களுக்கே ஒரு இழுக்கான ஒரு அவங்க பண்ணிருக்க பெண்களுக்கான ஒரு இழுக்கான ஒரு செயலா நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது.